அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக இன்பங்களை அடியோடு வெட்டி எரியக்கூடிய, உலக இன்பங்களை நொறுக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். எப்போது ஒரு மனிதன் மரணத்தை மறக்கிறானோ, எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ் தனக்கு வைத்த மரணம் விரைவில் இருக்கிறது என்பதை மறக்கிறானோ, அவன் பாவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான், அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மீறுகிறான், தொழுகையை மறக்கிறான், அல்லாஹுடைய சட்டங்கள் அனைத்தையும் புறக்கணிக்கிறான். எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே மரணத்தை நினைவு கூர்ந்து தன்னுடைய உள்ளத்தை செழிப்பாக்கிறானோ, தன்னுடைய உள்ளத்தை மரணத்தின் பயத்தை கொண்டு அறிவுரை செய்து மேம்படுத்துகிறானோ, அப்போது அவனுடைய உள்ளம் அல்லாஹுடைய இபாதத்தோடு ஒன்றிணையும். உலக இன்பங்களை மறந்து மறுமையின் இன்பங்களை தேடுவதற்கு தயாராகும். சொர்க்க இன்பங்களை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும், நரகத்தை அஞ்சிக் கொள்ளும், மறுமையின் விசாரணை அஞ்சிக் கொள்ளும். அடிப்படை மரணம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல வசனங்களிலே மரணத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். ஒன்று இந்த உலகத்தின் முடிவை, இன்னொன்று மறுமையின் ஆரம்பத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, கால தஆலா குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்துமாக்களும், அது எந்த ஒரு ஆத்துமா என்று வேறுபடுத்தி பார்க்கப்படாது. அல்லாஹ் ஒரு நஃப்ஸ் என்று சொல்லுகிறான், ஆத்துமா என்று சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த பூமியிலே யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்தானோ, அல்லாஹுடைய படைப்பாக இந்த பூமியிலே எந்த ஒரு படைப்பு படைப்பாக கருதப்படுமோ, அவர்கள் மலக்காக இருக்கலாம், அவர்கள் ஜின்னாக இருக்கலாம், அவர்கள் மனிதர்களாக இருக்கலாம், அது கடலாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மட்டையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆத்துமா ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் என்பது